திருவாதிரை களி ரொம்ப ஈஸி மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக கரெக்டான பக்குவத்தில் எப்படி செய்யலான்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்யறதுக்கு பச்சரிசியை நல்லா எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்த அரிசியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1க்கு 2.5லேருந்து 3 கப் தண்ணி வைக்கலாம். நான் 2.5 டம்ளர் அரிசி ரவை எடுத்துருக்கிறேன், அதனால் 5.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா 2.25 டம்ளர் அளவுக்கு அந்த அரிசி அளந்த டம்ளர்லேயே அளந்து வெல்லம் போட்டிருக்கிறேன். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அளந்து வச்சுருக்கிற அரிசியை அதில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். அது பாதி அளவு வேகும்போது பொடித்த வெல்லம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியிலே வெல்லம் போடும்போதே உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் போடலாம். போட்டு குக்கரை மூடி வெயிட்டை போட்டு விசில் வரக்கூடாது, ப்ரெஷர் ஏறுற வரைக்கும் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டு கிளறி எடுத்தால் சூப்பரான களி ரெடி.